ஓசூர் அருகே பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே பாலம் கட்ட 1,80,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆழியாளம், போடூர், ராமபுரம் ஆகிய மலை கிராம மக்கள் எந்த ஒரு தேவைக்கும் ஆற்றை கடந்து வர வேண்டிய நிலை உள்ளது. வெள்ளப்பெருக்கு காலங்களில் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக வேதனை தெரிவித்து வரும் மக்கள் நீண்ட நாட்களாக பாலம் கட்டித்தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தனர். இது தொடர்பாக தந்தி தொலைக்காட்சியில் கடந்த 22ஆம் தேதி செய்தி வெளியானது. இதன் மூலம் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்ட 1,80,00,000 ரூபாய் நிதியை அரசு ஒதுக்கியுள்ளது. பாலம் அமைய உள்ள பகுதியை பார்வையிட்ட கால்நடைத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இதனால் மகிழ்ச்சி அடைந்த மக்கள் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். எக்கச்சக்கமான விவசாயம் பொருளாகட்டும், எந்த ஒரு ரீசன் ஆகட்டும், ஆத்த கடத்து தான் வரணும். எமர்ஜென்சினாலும் ஆத்த தான் கடந்து வரணும். அதனால பொதுமக்கள் அவதிப்பட்டிருக்கனால நம்ம இந்த டிவி சார்பாக முன்கூட்டிய பேட்டி எடுத்து நடத்திருந்ததுனால இப்போ நம்மளுக்கு ஏதோ தமிழக அரசு உதவி செஞ்சிருக்காங்க. நம்ம அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி இன்னைக்கு 1,80,00,000 ரூபாய்க்கு மதிப்புள்ள மேம்பாலம் அமைத்து தர மாதிரி உதவி பண்ணிருக்காங்க. இதனால தந்தி டிவிக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. இந்த நதி மூலமா தாண்டி அவங்க ஸ்கூலுக்கு போறதுக்கோ அவங்க வேலைக்கு போறதுக்கோ இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் அம்மா அவர்கள் இது பார்த்து இந்த மைன்ஸ்ல இருக்கிற ஃபண்ட்ல இந்த ஏரியா பஞ்சாயத்துல ஒரு மைன்ஸ் ஃபண்ட்ல இப்போ 1,80,00,000 மதிப்பில் இந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு அம்மா அனுமதி வழங்கியிருக்கிறார். இந்த விரைவில் இந்த ப்ராஜெக்ட் சீக்கிரமா பண்றதுக்கு நம்ம அதிகாரிகள் எல்லாமே நம்ம மாவட்ட கலெக்டர் மற்றும் இந்த இன்ஜினியரிங் எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லாமே சேர்த்து இப்ப இதுக்கு நிறைய நடவடிக்கை எடுத்து சீக்கிரமா பண்றதுக்கு இது பண்ணிருக்காங்க.